திடீரென நடந்த ஒரு சம்பவத்தால் மெக்சிகோவுடனான உறவை முறித்துக் கொண்டது பெரு அரசு. இதனால் பெரு அரசுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையே பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. இந்த முடிவுக்கு பின்னணியில் இருப்பது என்ன பார்க்கலாம். சட்டவிரோத ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் விசாரிக்கப்பட்டு தென் அமெரிக்க நாடான பெருவின் முன்னாள் பிரதமர் பெட்சி சாவேக்கு மெக்சிகோ அடைக்கலம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் மெக்சிகோவுடனான உறவை முறித்துக் கொள்வதாக பெரு அரசு பகிரங்கமாக அறிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து பெரு வெளியுறவுத்துறை அமைச்சர் டிசலா தலைநகர் லீமாவில் உள்ள மெக்சிகோ தூதரகத்தில் சாவேஸுக்கு அடைக்கலம் அளித்தது இரு நாட்டின் நட்புக்கு எதிரான செயல், இரு நாடுகளுக்கும் ஏற்கனவே உள்ள பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது. இதனால் மெக்சிகோவுடனான நட்பை முறித்துக் கொள்ள முடிவு செய்துள்ளோம் என கூறினார். அதேபோல இந்த விவகாரம் குறித்து பெரு அரசு அலுவலகம் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2022ஆம் ஆண்டு அப்போதைய அதிபராக இருந்த பெட்ரோ காஸ்டிலோ அவசர நிலை அறிவித்து நாடாளுமன்றத்தை கலைக்க முயன்றார். இந்த சம்பவத்தில் சாவேஸ் பங்கேற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து சாவேஸை பாதுகாக்க மெக்சிகோ அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக பெரு குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் பெரு அரசுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையே பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது.